ठीक है, इसलिए परमेश्वर हमसे बर्ताव करने पाए। ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. आइए आज हम परमेश्वर के वचन के ओर हम आगे बढ़ेंगे। நாம் ஆண்டு தொடர்ந்து இன்றைக்கான ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை செலுத்துவோம். दुनिया में अलग अलग प्रकार के लोगों को हम देखते हैं। இந்த உலகத்திலே வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்க்க முடியும். जैसे लोग हैं वैसा हम उम्मीद करते हैं, अपेक्षा करते हैं। इधर पापा, நாம் எப்படியாக மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அப்படிப்பட்ட காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். मान लीजिए दूध बेचने वाला है तो हम उनसे दूध लेने के लिए या दूध वो देने के लिए हम अपेक्षा करेंगे। உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவேளை பால் விற்கிறவர்களாக இருந்தால் அவரிடத்திலிருந்து நாம் பாலுக்குரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். सब्जी बेचने वाला हो तो उनसे हम सब्जियों को अपेक्षा करेंगे। நாம் காய்கறி விற்கிறவராக இருந்தார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து காய்கறிகளை நாம் எதிர்பார்ப்போம். अगर सही बिजनेस करने वाला है, ये अच्छा से बिजनेस चलाएं, उस प्रकार हम उम्मीद रखेंगे। நாம் ஒருவேளை பிசினஸ் நல்ல பண்றவராக இருந்தார் அவரிடத்துல நல்ல பிசினस பண்ணுவார் என்று நம்ம இடத்துல इसी எதிர்பார்க்கிறோம். प्रकार अगर वो पेंटर के न हो या कोई ऐसा विशेष काम करने वाले के न हो, ड्राइंग करने वाले के न हो, कीबोर्ड बजाने वाले के न हो, गायक के न हो, हम जैसे हैं वैसा हम अपेक्षा करते हैं। அதே போலதான் அவர் பாடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, மியூசிக் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, வரைகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து அவர்களுக்குரிய அந்த காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். हम कुछ सालों के पहले दरिगट में एक चर्च को हम लोग ने खड़ा किए। கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக தரிகட்ல நம்முடைய ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினோம். जब हम कलीसिया का काम को पूरा कर लिए, நாம் எப்பொழுது அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை முடித்தோமோ, वो चर्च के ऊपर हम पार्सनेज बनाने के लिए कोशिश की। அந்த சபைக்கு மேலாக ஊழியக்காரருக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்தோம். वहां जो एक मेस्त्री को बुलाएं, அங்கே ஒரு மேஸ்திரியை நாங்கள் கூப்பிட்டோம். वहां ऊपर जाने के लिए सीढ़ी बनाना था। அங்க மேல போவதற்கு ஒரு படிக்கட்டு பண்ண வேண்டும். ऐसा सेंटरिंग मेस्त्री को हम लोग किसी ने हमें हमारे पास लेके आया। அப்படிப்பட்ட ஒரு சென்ட்ரிங் மேஸ்திரி எங்களிடத்துல அனுப்புனாங்க. तो वो सब कुछ करके सीढ़ी से बना दिया, कंक्रीट सब डाल के। அவர் அப்படியாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு காங்கிரீட் எல்லாம் போட்டாரு. तो सब उसका जो पटरा सब निकालने के बाद, அந்த பலகையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் तो चढ़ने के लिए हमारे अंदर हिम्मत नहीं था। அதுல மேல ஏறறதுக்கு எங்களிடத்துல பலன் இல்ல, தைரியம் இல்ல. जो सरवण भैया उसको जानते हैं और स्टालिन भैया जानते हैं। சரவணன் பையா, ஸ்டாலின் பையா அதை அறிவார்கள். तो मुझे और पीसी जॉनसन भाई को वो जो बनाया हुआ सीढ़ी को तोड़ना पड़ा। அந்த எனக்கும் அந்த பிசி ஜான்சன் சகோதரருக்கும் அவர் பண்ண அந்த படிக்கட்டை உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. फिर से उसको बनाना पड़ा। அதை திரும்பவும் கட்ட வேண்டிய சூழ்நிலை तो உருவாகிச்சு. इसका मतलब वो जब सही काम जिसको हम अपेक्षा के नहीं होता, हम बोलते हैं ये कैसा मिस्त्री है। நாம் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் சில நேரங்களில் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று நாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். वैसे ही जो मसीह लोगों से भी बाइबल या परमेश्वर कुछ बातों को इंतजार करता या अपेक्षा करता है। அதே போலதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவரிடத்திலிருந்து வேதாகமம் சில காரியங்களை எதிர்பார்க்கிறது. जब हम कहते हैं मैं परमेश्वर के साथ जीने वाला हूं, நாம் ஆண்டவரோடு கூட வாழ்கிறேன் என்று சொல்லும் यीशु பொழுது, मसीह के संग संग चलने वाला हूं, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, परमेश्वर को मैं लेके जाता हूं, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, तो ये जो बाइबल या परमेश्वर हमसे उम्मीद या अपेक्षा करते हैं कुछ बातों को। இந்த வேதாகமும் சரி, ஆண்டவரும் சரி என்னிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். जिन वचन को हम जानते हैं उसको पहले हम लोग खोलेंगे। प्रेरितों के काम उसका 11 अध्याय 26वां वचन। அப்போஸ்தல நடபடிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். यहाँ 26वां वचन में ये लिखा है, அங்க 26வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. उसको पढ़िए, उस वचन को पढ़ेंगे। जब वह उससे मिला तो उसे अंताकिया लाया, और ऐसा हुआ कि वे 1 वर्ष तक कलीसिया के साथ मिलते और बहुत लोगों को उपदेश देते रहे, और चेले सबसे पहले अंताकिया ही में मसीही कहलाए। यहाँ पहली बार मसीही कहलाए। அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. यहाँ पहली बार और मसीह यहाँ पर कहलाया जा रहा है। இங்கே முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்படுகிறது. तो यहाँ हम देखने जा रहे हैं और कोलोसियों के पत्र उसका पहला अध्याय நாம் பார்க்க போகிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம். यहाँ पर लिखा है मसीह लोगों के बारे में कुछ बातें लिखा गया है। அங்கே கிறிஸ்தவர்களை குறித்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. कोलोसियों उसका पहला अध्याय का 2रा वचन। அங்கே 1வது அதிகாரம் 2வது வசனம். यहाँ क्या लिखा है? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? पढ़िए। मसीह में उन पवित्र और विश्वासी और विश्वासी भाई, बस
கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற यहाँ मसीह लोगों के बारे में जरूर जो 6 लोगों के लिए मसीह करके एक नाम आया करके हम लोग प्रेरितों के काम में देखें। அங்கே அப்போஸ்தல நடபடிகளை பார்த்தோம். நாம் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது. यहाँ देखिएगा कोलोसी पत्री उसका जो पहला अध्याय का दूसरा वचन में मसीह में और विश्वासी करके यहाँ लिखा है। இங்கே கொலோசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவான்கள் இருக்கிற விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे कि 27वां वचन को भी हम लोग पढ़ेंगे। அதோடு கூட 27வது வசனத்தை பார்க்கும் பொழுது 27वां वचन 27வது வசனம் हाँ जिन पर हाँ। परमेश्वर ने प्रकट करना चाहा कि हाँ। उन्हें ज्ञात हो कि अन्य जातियों में उस भेद की महिमा का मूल्य क्या है, और वह यह है कि मसीह को महिमा कि की मसीह जो महिमा की आशा है तुम में रहता है। तुम में रहता है। புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். यहाँ मसीह लोगों का मतलब ये है, இங்கே கிறிஸ்தவர்களுடைய அர்த்தம் என்னவென்றால் मसीह में जीवन बिताने वाले पवित्र लोग हैं ஆண்டவருக்குள்ளாக வாழுகிறவர்கள் பரிசுத்தமானவர்கள். और मसीह को यहाँ जैसा 27 वचन में देखें वो मसीह यीशु हमारे अंदर वास करता है। அங்கே 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக வாழ்கிறார் என்று. वैसे ही हम और एक बात को भी हम लोग देखेंगे गलतियों को पत्री அதோடு கூட கலாத்தியர் எழுதின நிருபத்திலே 3 अध्याय பார்க்கும் பொழுது 27वां वचन அங்கே 3வது அதிகாரம் 27வது வசனம். गलातियों को पत्री उसका 3 अध्याय का 27वां वचन கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது पढ़ेंगे। வசனம். और तुम में से और तुम में से जितनों ने जितनों ने मसीह में बपतिस्मा लिया मसीह है में बपतिस्मा लिया है उन्होंने मसीह को पहन लिया है। पहन लिया है। ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. यहाँ इस प्रकार के जो मसीह लोगों से परमेश्वर क्या अपेक्षा करता है, இங்கே இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார்? जो जिनके अंदर मसीह वास करता है, யாருக்குள்ளாக கிறிஸ்து வாழ்கிறாரோ, जो मसीह में जीवन बिताते हैं, யார் கிறிஸ்துவில் ஜீவனம் செய்கிறார்களோ, जो मसीह यीशु को पहन लेते हैं, யார் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டார்களோ. तो यहाँ परमेश्वर किन किन बातों को अपेक्षा करता है उसको मैं पहले बताऊंगा। அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று நான் சொல்லுவேன். साथ ही साथ अगर उसको पूरा करने के लिए हम क्या करना है उसको भी मैं बताऊंगा। அதோடு கூட அதை நாம் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களையும் சொல்லுவேன். इसको हम समझने के लिए இதை புரிந்து கொள்வதற்காக आप मेरे साथ आप खोल सकते हैं मत्ती सुसमाचार, இதை புரிந்து கொள்வதற்காக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21वां अध्याय 21வது அதிகாரம். मत्ती सुसमाचार उसका 21वां अध्याय. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். यहाँ इसी प्रकार यीशु को लेके जाने वाले एक झुंड को हम लोग यहाँ देखते हैं. இங்கே இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். यीशु को अपने साथ रखते हुए आगे बढ़ने वाले एक झुंड को हम देखते हैं. இயேசு கிறிஸ்துவை தங்களோடு கூட வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் முன்னேறி கொண்டு போகிறது. इसको हम लोग हाल में पाम संडे में हम अध्ययन किए होंगे. நாம் இதை எல்லாம் இந்த ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். हम ज्यादा मोबाइल से या व्हाट्सएप से हम बातों को सुने होंगे. நாம் மொபைல்ல இருந்தும் சரி வாட்ஸ்அப்ல மூலமாக अनेक காரியங்களை இது குறித்து கேட்டிருக்கிறோம். यहाँ मैं इस घटना से परमेश्वर आपसे मुझसे क्या उम्मीद करता है पहले मैं बताने के लिए कोशिश करूंगा. இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். पाम संडे तो हम साल में एक बार हम याद करते हैं. இங்கே குருத்தோலை ஞாயிறுவை நாம் வருஷத்துக்கு ஒரு முறை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். कई जगह में हम पाम संडे को बहुत धूमधाम से मनाते हैं. अनेक இடங்களிலே அந்த குருத்தோலை ஞாயிறை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறார்கள். हम बाहर वे लोग जाते हैं, शहर में घूमते हैं, அங்கே பட்டணங்களிலே அப்படியாக சுற்றி போவார்கள். लेकिन जब मसीह जीवन में हम देखते हैं, ஆனால் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது साल में एक बार होने वाला बात नहीं है. இது வருஷத்திற்கு ஒரு முறை நடக்க வேண்டிய காரியம் அல்ல. हर एक दिन हम यीशु को लेके चलते हैं. நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். कितने लोग विश्वास करते हैं? हालेलुया.
हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? हम रोज यीशु को लेके चलते हैं, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை எடுத்துக்கொண்டு செல்ல हम வேண்டும். रोज यीशु के संग संग हम हमारे काम में, हमारे सेवकाई में हम आगे जाते हैं। ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய காரியங்களிலே, ஊழியங்களிலே இயேசுவை எடுத்து செல்ல வேண்டும். अगर हम उस प्रकार का विश्वासी है, நாம் இப்படிப்பட்ட விசுவாசிகளா अगर இருப்போம் என்று उस प्रकार சொன்னால், का चेले हैं, நாம் அப்படிப்பட்ட சீசர்களா இருப்போம் என்று சொன்னால், अपेक्षा क्या, उम्मीद क्या है? எதிர்பார்ப்புகள் என்ன? यहाँ 21वां अध्याय को देखिएगा, இங்க 21வது அதிகாரத்தை பாருங்கள். 10वां वचन को हम पढ़ेंगे। அங்கே 10வது வசனத்திலே பார்ப்போம். 10वां वचन को पढ़ेंगे, मत्ती रसूल समाचार उसका 21वां अध्याय का 10वां वचन। जब उसने हाँ। यरूशलेम में प्रवेश किया जब उसने यरूशलेम में प्रवेश किया तो सारे नगर तो में सारे नगर में हलचल मच गई हलचल मच गई और लोग कहने लगे, और लोग कहने लगे, यह कौन है? ये कौन है? அவர் எருசலேமிற்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ये हमारा जीवन में प्रतिदिन परमेश्वर अपेक्षा करता है। இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எதிர்பார்க்கிறார். अगर हम मसीह यीशु को पहने हुए हैं, अगर वो सच है, நான் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே தரித்திருக்கிறேன் என்று अगर சொன்னார், यीशु को हम मन में रखते हुए यीशु हमारे अंदर जीवित है, எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஜீவனம் செய்கிறார் என்று तो சொன்னார், परमेश्वर अपेक्षा या उम्मीद करता है लोग पूछें ये प्रभु यीशु कौन है? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், மற்றவர்கள் நம்மை பார்த்து இவன் யார், யார் இவள் யார் என்று கேட்க जब வேண்டும். हम यीशु के साथ हमारा सेवकाई में आगे बढ़ते हैं, நாம் இயேசுவோடு கூட நம்முடைய ஊழியத்திலே தொடர்ந்து போகும் हम பொழுது, यीशु को लेके हमारे जीवन में आगे बढ़ते நாம் हैं, இயேசுவோடு கூட நம்முடைய காரியங்களிலே முன்னேறி செல்லும் ये பொழுது, ही उम्मीद किया जा रहा है। இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தேவைப்படுகிறது. लोग पूछना चाहिए, மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்க उस வேண்டும். प्रकार का एक हलचल मचना चाहिए, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் அங்கு காணப்பட வேண்டும். सबको ही पूछना चाहिए, மற்றவர்கள் எல்லாரும் கேட்கணும், ये जो इनका जो परमेश्वर कौन है, இவருடைய ஆண்டவர் யார், इनके अंदर वास करने वाला यीशु कौन है, இவருக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து யார், जो ये पहने हैं वो मसीह यीशु कौन है? இவர் தரித்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து யார்? क्या हम इस अनुभव को कभी हम प्राप्त किए हैं? என்ன இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்போதாவது அனுபவித்திருக்கிறோமா? कभी कभी लोग हमसे पूछे होंगे, எப்பயாவது நம்மிடத்தில் கேட்டிருப்பார்கள், कभी कभी इस प्रकार का संदर्भ में हम आए होंगे, எப்பயாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக कभी போயிருக்கலாம். कभी हमारे बर्ताव को देख के वे लोग आश्चर्यजनक बातों के साथ कुछ ऐसा बर्ताव किए होंगे, எப்போதாவது நம்முடைய அந்த காரியங்களை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு இப்படி கேட்டிருக்கலாம். लेकिन परमेश्वर उम्मीद या अपेक्षा करता हमसे, ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இப்படியாக, दिन प्रतिदिन ये काम हो। ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் நடக்க जब வேண்டும். हम हॉस्टल में रहेंगे, நாம் ஹாஸ்டல்ல இருக்கும்போது जब हम சரி, स्कूल में रहेंगे, நாம ஸ்கூல்ல இருக்கும்போது जब हम சரி, ऑफिस में रहेंगे, நான் ஆபீஸ்ல இருக்கும்போது जब हम சரி, सेवकाई में बाहर நான் जाएंगे, ஊழியத்திற்கு வெளியே जब हम போகும்போது यात्रा சரி, में रहेंगे, நான் பிரயாணத்தில் இருக்கும்போது, दिन प्रतिदिन अगर हम मसीह यीशु को पहनते हुए बाहर जा रहे हैं, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் தரித்து விட்டு வெளியே போகும்போது, यीशु मसीह के साथ जीवन बिता रहे हैं, ஆண்டவரோடு கூட வாழும் பொழுது, हम नॉमिनल क्रिश्चियन नहीं, अगर हम सही क्रिश्चियंस हैं, நாம் பெயர் கிறிஸ்தவர்களா இல்லாதபடிக்கு நாம் சரியான கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ये बातें दिन प्रतिदिन होना जरूरी है। இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க मैं வேண்டிய इस அவசியம். अध्याय से घटना से मैं लगभग 5 बातों को मैं आपके बीच में संक्षेप में रखने के लिए कोशिश करूंगा। இந்த அதிகாரத்திலிருந்து நான் 5 காரியங்களை சீக்கிரமாக உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். तो अगर मैं यीशु को लेके चलने वाला हूं, लेकिन क्यों ये अनुभव को मैं पा नहीं पा रहा हूं? நான் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை எடுத்து செல்லுகிறவனா இருந்தும் இப்படிப்பட்ட அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில பெறவில்லை என்று சொன்னால் ஏன்? जरूर मैं जानता हूं मैं यीशु के साथ जीवन बिता रहा हूं, நான் விசுவாசிக்கிறேன், உண்மைதான், நான் ஆண்டவரோடு கூட வாழ்கிறேன் मैं என்று. सोच रहा हूं मैं सही मसीह हूं, நான் நினைக்கிறேன் நான் சரியான கிறிஸ்தவன் என்று சொல்லி. क्यों मेरे जीवन में दिन प्रतिदिन बातों को मैं देख नहीं पा रहा हूं? ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியவில்லை? या ஒருவேளை அல்லது वो अगर दिन प्रतिदिन का अनुभव के रूप में वो बदलने के लिए मुझे क्या करना है? அல்லது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வர வேண்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? दिन प्रतिदिन मेरे दो दोस्त लोग देख के मुझे पूछना चाहिए, ஒவ்வொரு நாளும் என்னோட நண்பர்கள் என்னை பார்த்து இப்படியா கேட்க வேண்டும். दिन प्रतिदिन मेरे साथ जो भी लोग बर्ताव करने के लिए, काम करने के लिए यात्रा में या अन्य जगह में आ रहे हैं, वे लोगों के अंदर में इस प्रकार का प्रश्न आना चाहिए। ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்கள் அல்லது என்னோடு கூட வருகிறவர்கள் என்னோடத்துல பேசுகிறவர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்குள்ளாக வர வேண்டும். ये किसको आराधना करते हैं? யாரை இவன் ஆராதிக்கிறார்? इनका परमेश्वर कौन है? இவருடைய தேவன் யார்? इनका जो इनका बातों से इस प्रकार की बातें आना है, இப்படிப்பட்ட காரியம் இவருடைய अगर வாழ்க்கையில் ये இப்படிப்பட்ட आना எண்ணங்கள் है तो வருகிறது. मुझे क्या करना
करना है? இப்படிப்பட்ட காரியங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? नंबर 1, முதலாவது मैं सबसे पहले मैं आपको दिखाने के लिए चाहता நான் हूं, முதலாவது சொல்ல விரும்புகிறேன். आप 21वां अध्याय का दूसरा वचन को पढ़ेंगे। அங்க 21வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை मत्ती பார்க்கலாம். सुसमाचार उसका 21वां अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் यहाँ उसका दूसरा वचन को हम पढ़ेंगे। அங்க 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். सामने के गांव में जाओ, सामने गांव में जाओ, वहां पहुंचते ही यहाँ पहुंचते ही एक गधी बंधी हुई हाँ, और उसके साथ हाँ, बच्चा तुम्हें मिलेगा, हाँ, उसे खोलकर हाँ। मेरे पास ले आओ। हाँ, पढ़िए। உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். यहाँ एक गधा के बारे में यहाँ हम देखते हैं। இங்கே ஒரு கழுதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். यहाँ ये गधा इस प्रकार लोग ये कौन है करके जो पूछने के संदर्भ में एक महत्वपूर्ण काम को करने वाला एक गधा है। இங்கே இந்த கழுதையை குறித்து மற்ற மனிதர்கள் இது எங்க உள்ளது யாருடையது என்று கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அது காரியமாக प्रभु இருக்கிறது. यीशु मसीह के बारे में लोग प्रश्न पूछने जा रहे हैं। இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்வி கேட்க போகிறார்கள். वो ये कौन है? அவர் யார் என்று ये சொல்லி, जो राजा कौन है? அவர் ராஜாவா யார் என்று சொல்லி, इस प्रकार के वातावरण में ये गधा एक महत्वपूर्ण काम को करने जा रहा है। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கழுதையானது ஒரு மிகவும் முக்கியமான காரியத்தை செய்ய ये போகிறது. घटना में ये गधा के लिए एक मुख्य जगह है। இந்த காரியத்திலே இந்த கழுதைக்கு மிகவும் முக்கியமான காரணம் உண்டு. ये गधा कौन है मालूम है? இந்த கழுதை எதுன்னு தெரியுமா? पहले ही जो पुराना नियम में नियुक्त किया हुआ भविष्यवक्ता के द्वारा बताया गया गधा है। இந்த கழுதை சாதாரணமான கழுதை அல்ல. முன்பதாகவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளினாலே முன்னுரைக்கப்பட்டு குறித்து வைக்கப்பட்ட கழுதை. जकरिया नबी की किताब उसका 9वां अध्याय का 9वां वचन को पढ़ेंगे। அங்கே சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் பார்ப்போம். जकरिया की किताब उसका 9वां अध्याय का 9वां वचन। हे सियोन, हम्म, बहुत ही मगन हो, हे यरूशलेम, जय जयकार कर, क्योंकि तेरा राजा तेरे पास आएगा। वह धर्मी और उधार पाया हुआ है, वह दीन है और गधे पर वरन गधी के बच्चे पर चढ़ा हुआ आएगा। சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். यहाँ ये वही गधा है जिसके बारे में परमेश्वर पहले ही बोल के रखा है। இங்கே அதே கழுதை தான் எந்த கழுதை குறித்து ஆண்டவர் முன்பதாகவே சொல்லி வைத்திருக்கிறாரோ. इसका मतलब चुना हुआ गधा है। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் முன்குறிக்கப்பட்ட அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. वो एक चुना हुआ गधा है, அது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. लेकिन यहाँ बांधा हुआ हालत में। ஆனால் இப்பொழுது கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. हम कभी कभी कहते हैं पृथ्वी का जो बनाने के पहले ही प्रभु मुझे चुन लिया। நாம் சில நேரங்களில் சொல்லுகிறோம், இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். माँ के गर्भ में उत्पन्न होने के पहले ही परमेश्वर मुझे चुन लिया। தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். लेकिन जब तक हम बांधा हुआ हालत में रहेंगे तब तक हम इस काम को या इस अपेक्षा को हम परमेश्वर के लिए पूरा नहीं कर सकते। ஆனால் எதுவரைக்கும் நாம் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நம்மால் நிறைவேற்ற यहाँ முடியாது. गधा बांधा हुआ हालत में है। இங்கே கழுதை கட்டப்பட்ட சூழ்நிலையில் ये இருக்கிறது. जरूर पहले ही भविष्यवक्ता के द्वारा नियुक्त किया हुआ गधा है। உண்மைதான், இது தீர்க்கதரிசிகளின் மூலமாக முன்குறிக்கப்பட்ட கழுதை தான். लेकिन ये गधा के द्वारा ये अपेक्षा या परमेश्वर जो उम्मीद कर रहा है वो पूरा नहीं हो सकता है। ஆனால் இந்த கழுதையின் மூலமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நடந்து முடியாது. लोग पूछ नहीं पाएंगे, ஏனென்று சொன்னால் கேட்க முடியாது. लोग மக்கள் यीशु के पास नहीं आ पाएंगे। ஆண்டவரிடத்தில் மக்கள் வர முடியாது. अगर इसी घटना को आप यूहन्ना में देखेंगे, இதே நீங்கள் காரியத்தை யோவானிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் बहुत बड़ा झुंड जो है उसको जो सामने होते हुए यीशु के आगे वो लोग आ रहे हैं। அங்க இயேசுவை நோக்கி अनेक பெரிய கூட்டம் வருகிறது. ये नहीं हो सकता है, அது நடக்காது. ये कभी नहीं होगा। அது நடக்காது எப்பவுமே. जब तक ये गधा बंधन में रहेगा वो कभी नहीं होगा। எது வரைக்கும் இந்த கழுதை கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதோ அது வரைக்கும் நடக்காது. इस सुबह के वक्त में मैं आपसे बात करने के लिए चाहता இந்த हूं, காலை வேளையில உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். जरूर हम परमेश्वर के द्वारा नियुक्त किए गए हैं। நாம் ஆண்டவர்னாலே முன்குறித்திருக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். हमारे पेरेंट्स के द्वारा या हमारा परिवार के द्वारा या मसीह का अनुग्रह के द्वारा परमेश्वर में चुन लिया। நம்முடைய
குடும்பத்தின் மூலமாக அல்லது பெற்றோர் மூலமாக அல்லது ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். हम कहीं तो थे लेकिन परमेश्वर में बुला के लेके நாம் आया. எங்கேயோ இருந்த ஆண்டவர் நம்மை அழைத்து இங்கே கொண்டு வந்தார். अगर हम मसीह यीशु का इस अपेक्षा को हमारा जीवन में पूरा होते हुए देखना है, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு முற்றிலுமாக நிறைவேற வேண்டும் என்று जब சொன்னால் तक इस प्रकार का बंधन हमारे अंदर में रहेगा, எதுவரைக்கும் இப்படிப்பட்ட கட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமோ हमारे जीवन को देख के लोग पूछेंगे नहीं ये परमेश्वर कौन है. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவருடைய தேவன் யார் என்று மக்கள் கேட்கவே மாட்டார்கள். हमारा जीवन को देख के कोई भी जो है मसीह यीशु के पास नहीं आएंगे. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவரும் ஆண்டவரிடத்தில் வர மாட்டார்கள். न केवल हमारा संदेश के द्वारा लोगों को मसीह में ले आने के लिए प्रभु कहा है, ஆண்டவர் நம்முடைய பிரசங்கத்தில் மாத்திரம் ஆண்டவர் மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு हमारा வரும் पूरा சொல்லவில்லை. जीवन को उस प्रकार बनाया है. நம்முடைய மொத்த வாழ்க்கையும் அப்படியாக அமைத்தார். इसलिए परमेश्वर कहा तुम पृथ्वी की नमक हो. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ பூமிக்கு உப்பாய் इसलिए இருக்கிறாய். परमेश्वर कहता है तुम जगत की ज्योति हो. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் अगर இருக்கிறாய். ये काम हमारे अंदर में जब बंधन रहेगा नहीं हो पाएगा. எப்ப வரைக்கும் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கட்டு இருக்கிறதோ அது வரைக்கும் இது நடக்காது. इस सुबह के वक्त में हम थोड़ा सा हम सोच के विचार करेंगे, இந்த காலை வேளையில நாம் ஒரு முறையாக நினைத்து பார்ப்போம். मेरे जीवन के द्वारा सब कुछ हो रहा है. எந்த வாழ்க்கை மூலமா எல்லாம் நடக்கிறது. पढ़ाई हो रहा है, படிப்பு நடக்குது, हर साल पास भी हो जा रहा எல்லா வருஷம் பாஸ் हूं, और ஆகுது, मेरा काम अच्छा से चल रहा என்னுடைய है, வேலையெல்லாம் நல்லா நடக்குது, मेरा जो जिम्मेदारियों का अच्छा से मैं कर रहा என்னுடைய हूं, பொறுப்புகள் எல்லாம் சரியா और நடக்குது. सफलता के ऊपर सफलताओं को मैं प्राप्त कर रहा हूं, நான் எனக்கு மேல உள்ள வெற்றிகள் மேல வெற்றிகள் और தருகிறது. नाम सम्मान सब कुछ हो रहा है. எனக்கு எல்லாம் கிடைக்குது. लेकिन ஆனால் क्या मेरे जीवन के द्वारा लोग मसीह के पास आ रहे हैं? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வர முடிகிறதா? मेरे जीवन के द्वारा लोग मसीह यीशु के पास आकर्षित किया जा रहे हैं. மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆச்சரியப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இழுக்கப்படுகிறார்களா? क्या कभी हम इस प्रश्न को हमारे जीवन में पूछें? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எப்படியாவது நீங்கள் உங்களை பார்த்து கேட்டதுண்டா? हम कहते हैं हम मसीह लोग हैं, நாம் சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்கள் हम என்று कहते हैं हम சொல்லுகிறோம். मिशनरी है, நாம் மிஷனரி என்று சொல்லுகிறோம். हम कहते हैं हम परमेश्वर का सेवा करने நாம் वाले हैं. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம் என்று क्या சொல்லுகிறோம். कभी इस प्रश्न को हम पूछें இப்படிப்பட்ட கேள்வி எப்பொழுதாவது मेरे கேட்டதுண்டா? जीवन क्यों दूसरों के ऊपर प्रभाव नहीं डाला जा रहा है? என்னுடைய வாழ்க்கை ஏன் மற்றவர்களுக்குள்ளாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை? हम पहली बार थोड़ा सा हम देखने का दरकार है, நாம் நம்மை நோக்கி தற்பரிசோதனை செய்ய வேண்டும். क्या मेरे जीवन में कहीं कहीं ऐसा कुछ बंधन है? என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு கட்டு இருக்கிறதா? बंधन का मतलब ये नहीं है व्यभिचार. கட்டுகள் என்று சொன்னால் அது விபச்சாரம் என்று மாத்திரமல்ல. बंधन का मतलब केवल ये नहीं है कुछ किसी को हम लोग मार के हम लोग खत्म करना. கட்டுகள் என்று சொன்னால் யாரையும் அடித்து கொல்லப்படுகிற காரியம் पाप के மாத்திரம் அல்ல. मतलब ये ऐसा ऐसा बड़ा बड़ा हम समझते हैं, ऐसा नहीं है. நாம் பாவங்கள் பெரிய பெரிய பாவங்கள் என்று சொல்லுகிறோமே அது அல்ல. क्या कहीं ना कहीं जिस बातों को परमेश्वर पसंद नहीं करता है उन எங்கேயாவது- बातें मेरे अंदर में है या नहीं? எங்கேயாவது மூலையில ஆண்டவர் விரும்பத்தக்காத ஒரு காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? जैसा एक गधा को परमेश्वर इस्तेमाल का वैसा ही हम सबों को इस्तेमाल करने के लिए परमेश्वर चाहता है. எப்படியாக ஆண்டவர் ஒரு கழுதையை பயன்படுத்தினார் அதே போல நம்ம எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். छोटा बेटा सही कहा, இளைய மகன் சரியாக சொன்னான். छोटा बेटा सही कहा, சின்ன பையன் இளைய மகன் சரியாக आपके சொன்னான். जो पुत्र कहलाने के लिए मैं योग्य नहीं हूं, உங்களுடைய மகனாக புத்திரனாய் இருப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. क्योंकि मैं पूरा बंधन में पाया गया. ஏனென்று சொன்னால் நான் முழுவதுமாக கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். मेरा रूप को देख के कोई नहीं बोलेगा ये धनवान का बेटा है. என்னுடைய மேலான என்னுடைய காரியங்களை பார்த்து இவருடைய பிள்ளை என்று ஒருத்தரும் சொல்ல மாட்டார்கள். वही हालत है. அப்படிப்பட்ட சூழ்நிலை. हमारे बातों को देख के लोग समझ नहीं पा रहे हैं, நம்முடைய காரியங்களை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. इसलिए वो सही बोला. அதனால தான் அவர் சரியாக मैं சொன்னார். बेटा कहलाने के लिए कोई உங்களுடைய मुझे ये குமாரன் नहीं है. என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல. लेकिन जब वो पिता के पास आया, ஆனால் அவர் எப்பொழுது தன்னுடைய பிதாவினிடத்தில் मैं வந்தாரோ केवल विचार किया, அவர் நினைத்தது மாத்திரமல்ல अपने क्षेत्र से उठा, தன்னுடைய இடத்திலிருந்து पिता, எழுந்தார். पिता के ओर ताकते हुए आया, தன்னுடைய பிதாவை நோக்கி வந்தார். वही जगह को परमेश्वर वो पिता ने दिया. அவர் திரும்பவும் அதே இடத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். अगर आप एक सही मसीह का या सही जो मिशनरी का एक सही सेवक के रूप में जीवन बिताने के लिए चाहते हैं, நீங்கள் ஒருவேளை சரியான கிறிஸ்தவர்களாக சரியான மிஷனரிகளாக வாழ வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால் हमारे कैंपस या हमारा स्कूल के समान कोई ऐसा अवसर बाहर कहीं नहीं मिलेगा. நம்மளுடைய வளாகம் நம்முடைய ஸ்கூல் போன்று சரியான ஒரு இடம் எங்கேயுமே இல்லை. हम बहुत लोगों के जीवन में प्रभाव को डाल सकते हैं. நாம் अनेகருடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். क्या कहीं ना कहीं मेरे अंदर में बंधन है? எனக்குள்ளாக எப்படியாவது ஏதாவது ஒரு கட்டுகள் உண்டா? अगर वो बंधन से हम बाहर आने के लिए प्रयास करेंगे, நான் அந்த கட்டிலிருந்து வெளியே வருவதற்கு
முயற்சி செய்வேன் என்று சொன்னார். ये परमेश्वर का उम्मीद या अपेक्षा को हम पूरा कर सकते இந்த हैं. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நம்மால் நிறைவேற்றி காட்ட முடியும். दूसरा और एक बात को भी मैं दिखाऊंगा. இரண்டாவது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். लोग यहाँ पूछते हैं ये कौन है, மக்கள் இந்த இடத்துல கேட்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொல்லி. और बहुत बड़ा झुंड यीशु के पास खींचा जा रहा है. अनेक ஒரு கூட்டம் இயேசுவை நோக்கி வருகிறது. इसका मतलब அதனுடைய அர்த்தம் इस काम में लगे हुए लोग अपने से जो भी करने के लिए उनके पास क्षमता था उसको वे लोग किए. அவர்கள் அந்த மனிதர்கள் அவர்களால் என்ன காரியத்தை செய்ய அவர்களுக்கு திராணி இருக்கிறதோ அதை செய்தார்கள். आप पढ़िएगा अभी हम लोग 21वां अध्याय का 7 और 8वां वचन को हम लोग देखेंगे. அங்கே மத்தேயு 21வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை பார்க்கலாம். और गधी और बच्चे को लाकर उन पर अपने कपड़े डाले और वह उन पर बैठ गया. तब बहुत से लोगों ने अपने कपड़े मार्ग में बिछाए और अन्य लोगों ने पेड़ों से डालियां काटकर मार्ग में बिछाई. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழிகளை பரப்பினார்கள். यहाँ देखिएगा ये जो घटना को अगर हम देखेंगे, இங்கே இந்த காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் लोग यीशु के पास जो खींचा जा रहा है, மக்கள் இயேசுவை நோக்கி அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள் यीशु कौन है இழுக்கப்படுகிறார்கள். करके देखने का ये एक बहुत बड़ा रुचि उन लोग के अंदर में आ गया. இயேசு யார் என்று பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான காரியம் அவர்களுக்குள்ள வந்தது. दूसरा यहाँ हम देखते हैं वे लोग अपने से जो हो पाया उसको करने के लिए आगे आए. அங்கே இரண்டாவது அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிற இடம்க்கு வந்தார்கள். यहाँ देखिएगा चेले लोग अपने जो वस्त्रों को वे लोग डाल रहे हैं. அங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய வஸ்திரங்களை போடுகிறார்கள். तुरंत लोग भी कपड़ा को बिछा रहे हैं. அங்கே மற்ற மனிதர்களும் அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டார்கள். लेकिन और भी कुछ लोग हैं, ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. उन लोग के पास डालने के लिए कपड़ा नहीं है, அவங்களுக்கு போடுறதுக்கு துணி இல்ல. उन लोग के पास डालने के लिए ऐसा कुछ वस्त्र नहीं है. அவர்களிடத்துல போடுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு துணி இல்ல. वे लोग सोच रहे हैं कम से कम डालियों को मैं काट के डाल सकता हूँ, அவங்க அப்படியே நினைச்சாங்க அந்த மரக்கிளைகளையாவது வெட்டி போடணும்னு मैं சொல்லி. कुछ तो कर सकता हूँ. நான் என்ன செய்ய எதனால செய்ய முடியும்? इसको विशेष बनाने के लिए, इस काम को आगे बढ़ाने के लिए मैं कुछ भी कर सकता हूँ. இந்த காரியத்தை முன்னேற்றி செல்வதற்கு ஏதாவது காரியத்தை என்னால் செய்ய முடியும். यहाँ हम विचार करने का एक बात है. இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. बाइबल में हम देखते हैं हम मसीह में हमारा प्रयास करके लिखा है. இங்கே நாம் பார்க்கும் வேதாகமத்திலே பார்க்கிறோம் நம்முடைய பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह में हमारा प्रयास व्यर्थ नहीं होगा. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பிரயாசம் வீணாய் போகாது. पौलुस कहता है பவுல் சொல்லுகிறார் पहला कोरिन्थियों उसका 15वां अध्याय में, 1 கொரிந்தியர் 15வது मैं அதிகாரத்திலே सबसे ज्यादा प्रयास करता हूँ, நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். लेकिन मैं नहीं, ஆனால் நான் அல்ல, मेरे अंदर का जो परमेश्वर का अनुग्रह से मैं इसको करता हूँ. எனக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நான் எல்லாவற்றையும் तो செய்கிறேன். इसलिए जो परमेश्वर का अनुग्रह से बहुत लोग प्रयास करने वाले हैं जरूर, நாம் ஆண்டவருடைய अनेகர் உண்டு. ஆண்டவருடைய கிருபையினாலே अनेக பிரயாசங்களை செய்கிறார்கள். लेकिन हमसे जो हमारे होता है करने के लिए उन बातों को हम करना चाहिए. ஆனால் நம்மளால் எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். ज्यादा कुछ नहीं कर पा रहे, लेकिन जो हम कर सकते हैं उसको करना जरूरी है. ரொம்ப பெரிய காரியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளால எதை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். कुछ दिनों को पहले एक मिशनरी का बेटी मेरे पास आई. கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு மிஷனரியுடைய மகள் என்னிடத்திலே வந்தார். मेरा घर में आके वो कि एक एनवलप में डाल के दी है, ये ऐसा सेवकाई के लिए मैं थोड़ा थोड़ा सेविंग्स किया, मैं इसको देना चाहता हूँ अंकल. என்னுடைய வீட்டில் வந்து ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் காசை போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன். என்னால் முடிந்தது என்னுடைய இந்த ஊழியத்திற்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி मैं डेविड को दे दिया. நான் டேவிட் இடத்துல கொடுத்து तो விட்டேன். ये जो लोग परमेश्वर को जानना है, மக்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். लोगों के पास सुसमाचार सुनाना जाना है, மற்றவர்களிடத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். लोग रोशनी के पास आना है, மக்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். उद्धारकर्ता प्रभु यीशु मसीह को लोग जानना है. ரட்சிப்பை கொடுக்கிற தேவனை மற்றவர்கள் அறிய வேண்டும். इसके लिए मैं हमसे जो हो पाएगा उसको मैं करूंगा. அதனால் என்னால என்ன செய்ய முடியுமோ அதற்காக நான் அதை செய்ய வேண்டும். आज इस सुबह के वक्त में हम थोड़ा सा हम सोच के देखेंगे. இந்த காலை வேளையிலே நாம் ஒருவேளை நினைத்து பார்க்கலாம். याकूब की जो पत्री उसका 4 अध्याय का 17 वचन को हम जानते हैं. யாக்கோப்பு 4வது அதிகாரம் அதனுடைய 17வது அதிகார வசனத்திலே நாம் பார்க்க முடியும். वहाँ एक पाप के बारे में वहाँ लिखा है. அங்கே ஒரு காரியத்தை குறித்து பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ क्या लिखा है அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? पढ़ेंगे. इसलिए जो कोई भलाई करना जो जानता कोई भलाई करना जानता है और नहीं करता उसके लिए यह पाप है. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும்
அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். हम थोड़ा सा विचार करके देखेंगे. நாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். प्रभु के पास लोग आना है, ஆண்டவரிடத்திலே ஜனங்கள் வர வேண்டும். प्रभु की जानकारी में लोग आना है. ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள मैं வேண்டும். जब एक स्कूल का विद्यार्थी हूँ, ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன். मैं एक 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 ट्रेनिंग सेंटर में एक बाइबल स्टूडेंट हूँ. நான் ட்ரைனிங் சென்டர்ல ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறேன். मैं एक डिपार्टमेंट में काम करता हूँ. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறேன். मैं एक सेवकाई में रखा गया हूँ. நான் ஊழியத்துல பொறுப்புல வைக்கப்பட்டிருக்கிறேன். हमारा विचार में ये रहना चाहिए, நம்முடைய எண்ணத்துல இப்படி இருக்க வேண்டும். मैं क्या कर सकता हूँ. நான் என்ன செய்ய முடியும்? मैं जरूर जो प्रयास कर रहे हैं अनुग्रह से बहुत आगे जा रहे हैं, उन लोगों के समान नहीं कर नहीं पा रहा हूँ. நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே अनेक காரியங்களை பிரயாசப்படுகிறேன். அவர்களைப் போல என்னால் முன்னேறி செய்ய मैं उन लोगों के முடியவில்லை. समान गा नहीं पा रहा हूँ. நான் அவர்களைப் போல பாட उन முடியவில்லை. लोगों के समान प्रचार नहीं कर पा रहा हूँ. அவர்களைப் போல பிரசங்கம் பண்ண उन लोगों முடியவில்லை. के समान बड़े बड़े काम को प्रभु के लिए आगे जाके मैं कर नहीं पा रहा हूँ. அவர்களைப் போல என்னால் முன்னாடி போய் ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை. लेकिन विचार करना है, ஆனால் நான் நினைக்கிறேன், मैं क्या कर सकता हूँ. நான் என்ன செய்ய முடியும் என்னால்? एक बाइबल में लिखा है, मरकुस रचित सुसमाचार उसका 14 अध्याय है. மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம். यहाँ उसका 8वां वचन को देखेंगे. அங்கே 8வது வசனத்திலே நாம் பார்ப்போம். मरकुस उसका 14 अध्याय का 8वां वचन. மார்க் 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். जो कुछ वह कर सकी जो कुछ वो कर सकी उसने किया, उसने किया. बस இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். क्या आज उस प्रकार का तृप्त हमारे अंदर में है? இன்றைக்கு நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு திருப்தி காணப்படுகிறதா? क्या जो कुछ मुझसे हो सकता है, क्या उसको हम लोग करते हैं? என்னால் முடிந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஒரு திருப்தி இருக்கிறதா? तभी मसीह लोगों के द्वारा प्रभु को जानकारी में लोग आएंगे. அப்பொழுதுதான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நம் மூலமாக மற்றவர்கள் ஆண்டவரிடத்திலே வர முடியும். जो हमसे हो सके என்னால் என்ன செய்ய முடியுமோ उस काम को मुझे करना है. நான் செய்ய வேண்டும். அதை अगर ये विचार से अगर हम सोच के देखेंगे, இந்த எண்ணத்தோடு நாம் நினைத்து பார்ப்போம் என்று मैं சொன்னால், विश्वास करता हूँ छोटे बड़े हम सब कोई कुछ ना कुछ कर सकते हैं. நான் விசுவாசிக்கிறேன், சிறியவர்களா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி எல்லாரும் ஏதாவது காரியத்தை செய்ய कभी முடியும். कभी हम लिस्ट डालते हैं, நாம் சில நேரங்களில் லிஸ்ட் போடுறோம். मैंने ये किया, मैंने वो कर रहा, ये कर रहा, वो कर रहा, ये कर रहा. लेकिन जो जो इस संदर्भ में इस प्रकार के जो बातों को मन में रखते हुए मसीह में लोगों को ले आने के लिए जो मुझसे हो सकता है, क्या मैं इसको कर रहा हूं? நான் இதை செய்றேன் அதை செய்தேன் அப்படின்ட்டு நாம் अनेक பெரிய லிஸ்ட் செய்றோம். ஆனால் நாம் இந்த எண்ணத்தோடு இப்படிப்பட்ட மனிதர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து வருவதற்காக என்னால் முடிந்த காரியங்களை செய்கிறேன் என்று நான் நினைத்து பார்க்க வேண்டும். तीसरा और एक बात को हम लोग देखते हैं. மூன்றாவது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். यूहन्ना उसका 12वां अध्याय. யோவான் 12வது அதிகாரம். यूहन्ना उसका 12वां अध्याय. யோவான் 12வது அதிகாரம். यहां पर देखेंगे यूहन्ना उसका 12वां अध्याय 17 वचन को पढ़ेंगे. 17வது வசனம். तब भीड़ के उन लोगों ने गवाही दी जो उस समय उसके साथ थे, जब उसने लाजर को कब्र में से बुलाकर मरे हुओं में से जिलाया था. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். यहाँ तीसरा परमेश्वर के गवाही या परमेश्वर के गुणों को हम दूसरों तक सुनाना है. மூன்றாவது ஆண்டவரை குறித்த சாட்சி அல்லது அவருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். अधिक तौर से हम लोग क्या करते हैं? अनेक விதமான காரியங்கள் நம்ம என்ன செய்றோம்? परमेश्वर के गुणों को अध्ययन करते समय हम लोग को बहुत अच्छा लगता है. ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கிறது. ऐसा ही लगता है प्रभु ऐसा कोद में रख के हम लोग को एकदम तसल्ली दे के विदा कर रहा है. ஆண்டவர் நம்முடைய மார்பிள வச்சு நம்ம அப்படியாக நம்மை பாராட்டி அவர் தாலாட்டி சிராட்டி பண்ணுகிறார் என்ற हर காரியம் एक साल हम समझ रहे हैं, अनुभव भी कर रहे हैं. ஒவ்வொரு நேரமும் நம்ம இதை அனுபவிக்கிறோம், அதை நம்ம தெரிந்திருக்கிறோம். परमेश्वर कौन है? ஆண்டவர் யார் என்று சொல்லி, परमेश्वर क्या कर सकता है? ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று हम சொல்லி कितने लोगों को सुनाते हैं, நாம் எவ்வளவு காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம், कितने लोगों को बताते हैं. நாம் எத்தனை பேருக்கு சொல்லுகிறோம். मैं इसलिए कहा मैं हम लोग एक अच्छा एक संदर्भ हमारे लिए दिया गया कैंपस அதனால में. தான் நான் சொன்னேன் நமக்காக இந்த வளாகத்திலே நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमारे जो गाड़ी चलाने वाले भाइयों से एक भाई நம்முடைய வாகன ஓட்டுகிற ஒரு சகோதரர் वो
कभी जो है पहाड़ में गए எப்பயோ ஒரு டைம் மலைக்கு போயிருக்கிறாரு. तो वहां जाने नीचे उतरने के बाद उनके अंदर में थोड़ा सा जो बातें आ गया ये प्रभु यीशु मसीह के अंदर कुछ विश्वास कुछ बातें हैं அவர் மேலே போயிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தது, ஆண்டவருக்குள்ளாக விசுவாசம் கொஞ்சம் வந்தது. तो अभी 2-3 दिन के पहले पीसी जॉनसन भाई को फोन किए, கொஞ்ச நாளைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பிசி ஜான்சன் சகோதரருக்கு भैया ஃபோன் बड़ी பண்ணாரு. समस्या में है हम लोग, என்னோட வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு. आइए आप लोग आप प्रार्थना करने के लिए आइए, मेरा घर में आके प्रार्थना நீங்க कीजिए। வந்து என்னோட வீட்ல ஜெபம் பண்ணிட்டு போங்க. मैं पहली बार सुना, நான் முதலாவது நான் मुझे கேள்விப்பட்டேன். बहुत अच्छा लगा। எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. तो जब हम परमेश्वर के बातों को प्रकट करेंगे तब लोग यीशु के पास आएंगे। நாம் எப்பொழுது ஆண்டவருடைய காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோமோ அப்பொழுது ஜனங்கள் அவரிடத்திலே நம்மிடத்திலே வருவார்கள். लूका रोमियो के पत्र में एक वचन को हम लोग पढ़ेंगे, ரோமர் எழுதின புத்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். रोमियो के पत्री ரோமர் எழுதின वहां நிருபம். क्या लिखा हम देखेंगे, அங்க என்ன எழுதியிருக்கிறது பார்ப்போம். रोमियो के पत्री उसमें जब हाँ उसका 10वां अध्याय, ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம். यहाँ देखिएगा 13 वचन से, அங்கே 13வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். क्योंकि जो कोई प्रभु का नाम लेगा हाँ, वह उद्धार पाएगा। उद्धार पाएगा। फिर जिस पर हाँ, उन्होंने विश्वास नहीं किया हाँ, वे उसका नाम हाँ, कैसे ले, हाँ, और जिसके विषय हाँ, सुना नहीं हाँ, उस पर कैसे विश्वास हाँ करें। जब हाँ पढ़िए पढ़िए, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி तो கேள்விப்படுவான்? इसका मतलब हम सबको ही प्रचार करना है। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எல்லாருமே பிரசங்கம் பண்ண வேண்டும். प्रचार का मतलब क्या है? பிரசங்கம் என்று சொன்னால் जब என்ன? मंजिल दिया जाएगा, पोडियम दिया जाएगा, माइक दिया जाएगा, वो नहीं। அங்க மேடை ஒழுங்கு செய்யப்பட்டு எல்லாம் ஃபுல் ஃபீட் மைக் எல்லாம் கொடுக்கப்பட்டது அது அல்ல. जहाँ जहाँ मौका मिले எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ हम लोग का कहना होगा நாம அங்க சொல்ல வேண்டும். हमारा परमेश्वर भला है। நம்முடைய தேவன் நல்லவர். देखिएगा इसलिए मैं कहता हूँ अच्छा अवसर है, இது அதனால தான் நான் சொன்னேன் இது நல்ல வாய்ப்பு என்று சொல்லி. जो भी बच्चों को आप देखते हैं, बड़ों से मिलते हैं, सबके पास समस्या है। எந்த நீங்க சிறுவர்களையும் சரி பெரியவர்களையும் சரி யாரை சந்தித்தாலும் எல்லாரிடத்திலும் பிரச்சனைகள் உண்டு. दुनिया में जो भी है सबके पास समस्या இந்த है। உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. आप एक शब्द बोलेंगे एकदम उनका लगेगा एकदम गर्मी में ठंडा पानी पी रहे हैं, அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அந்த வெயில்ல என்னமோ பச்சை தண்ணி சில்லு தண்ணி குடிச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்கும். लेकिन हम लोग का तो टाइम ही नहीं है, हम लोग का तो टाइम ही नहीं है, நமக்கு தான் டைமே இல்லையே, बहुत बिजी है, நம்ம ரொம்ப பிஸியா ये இருக்கிறோம். काम नहीं हुआ, वो काम नहीं हुआ। இந்த வேலை நடக்கல அந்த வேலை நடக்கல. हम बहुत जानते हैं प्रभु के बारे में। நாம் ஆண்டவரை குறித்து நிறைய அறிந்திருக்கிறோம். यहाँ लोग कहें लाजर को जिसने जिलाया ना वही है, இங்கே மக்கள் சொல்லுகிறார்கள் லாசருவை யார் உயிரோட எழுப்பினார்ல அவர்தான். लाजर को जो फिर से वापस लाया ना वही है। லாசருவை மீண்டும் உயிரோட எழுப்பிட்டு வந்தார்ல அவர்தான். प्रभु से हम प्रार्थना करने की जरूरत है। நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய जरूर அவசியம். मैं व्यस्त हूँ, நான் வேலை நிமித்தமாக பிஸியா இருக்கிற உண்மைதான். लेकिन मैं हर एक मौका को इस्तेमाल करने पाऊँ। ஆனால் நான் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்த வேண்டும். मेरी बड़ी दीदी 1-2 बात के लिए हमको प्रार्थना रिक्वेस्ट भेजती है। என்னுடைய அக்கா சில பிரேயர் காரியங்களை என்னிடத்தில் அனுப்புவார்கள். मेरी दीदी कभी कभी ऐसा प्रेयर रिक्वेस्ट भेजती है। என்னுடைய சகோதரி என்னிடத்தில் சில காரியங்களை பிரேயர் பாயிண்ட் இப்படியாக उसमें एक அனுப்புவார்கள். प्रेयर रिक्वेस्ट क्या है मालूम है? அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? तभी मेरे लिए प्रार्थना करना, எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கொள். आज मैं ज्यादा से ज्यादा लोगों को गवाही बताने இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட நான் சாட்சி சொல்ல வேண்டும். हम प्रभु से प्रार्थना करने की जरूरत है। நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியம். प्रभु आपके बातों को मैं दूसरों को सुनाने पाऊं, ஆண்டவரே உங்களுடைய காரியங்களை நான் மற்றவர்களுக்கு சொல்ல क्योंकि வேண்டும். पहला पत्रस 2 अध्याय 9वां वचन में यही हमारा बुलाहट है। ஏனென்று சொன்னால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நம்முடைய அழைப்பு. प्रभु हमें सहायता करने पाए ஆண்டவர் நமக்கு उदவி செய்வாராக. और साथ ही साथ और एक बात को भी देखेंगे 21वां अध्याय मत्ती सुसमाचार, அதோடு கூட இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 21வது அதிகாரம். चौथा और एक बात को हम देख सकते हैं। நான்காவது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். जब आप इस पूरा घटना को देखते हैं, நீங்கள் இந்த எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது हर एक बातों में प्रभु यीशु यहाँ ऊंचा किया जाते हुए हम देख सकते हैं। இந்த எல்லா காரியங்களிலும் இயேசு உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். कोई भी अपने आप को सामने नहीं लेके आया, ஒருவரும் தன்னை முன்பாக வைக்கவில்லை. गधा खोल के लेके वहां आ रहे हैं यीशु के लिए, அங்கே கழுதை அவிழ்த்து கொண்டு வருகிறாங்க ஆண்டவருக்காக இயேசு कपड़ा கிறிஸ்துவுக்காக. बिछाया जा रहा है यीशु के लिए, அங்க துணிகள் விரிக்கப்படுகிறது அதுவும் डालियां இயேசுவுக்காக. वहां गिराया जा रहा है यीशु के लिए, அங்க மரங்களை வெட்டி போடுறாங்க அதுவும் இயேசுவுக்காக. होसन्ना होसन्ना गीत जो है यीशु के लिए, அங்க ஓசன்னா ஓசன்னா பாட்டு பாடுறாங்க அதுவும் இயேசுவுக்காக. और कुछ बातें और प्रशंसा की बातें बताया जा रहा है यीशु के बारे அங்கே में। மகிமைக்கான சில காரியங்கள் சொல்லப்படுகிறது அதுவும் இயேசுவுக்காக. हर बातों में हर वक्त में यीशु की महिमा वहां पर दिया जा रहा है। எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப்படுகிறது. समय को मन में
रखते हुए वचन को मैं नहीं पढ़ने जा रहा हूँ. நேரத்தை மனதில் கொண்டவனாக நான் वசனத்தை படிக்கவில்லை. पहला कुरिन्थियों उसका 10वां अध्याय का 31वां वचन में लिखा है. அங்கே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पहला कुरिन्थियों उसका 10वां अध्याय के 31वां वचन में 1 கொரிந்தியர் 10:31 हम जो कुछ भी करें, நான் என்ன செய்தாலும் சரி, हम खाएं, हम पिएं, हम कुछ भी करें, நான் சாப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, परमेश्वर का महिमा के लिए. ஆண்டவருடைய மகிமைக்காக. हम क्यों हम एक एक काम को हम कर रहे हैं? நாம் ஏன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம்? हम प्रभु से प्रार्थना करने की जरूरत है. நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம். प्रभु मेरा विचार ये रह नहीं पाए. ஆண்டவரே என்னுடைய எண்ணம் இதுவாக कभी இருக்கட்டும். कभी हम मनुष्य होने के चलते हमारे अंदर में इस प्रकार विचार आता है. நாம் மனுஷர்களா இருக்கறனால சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ये काम को मैं करके मैं ही इसको किया करके दिखा देना. இந்த வேலையை நான் செஞ்சு இத நான் தான் செஞ்சேன் என்று நான் சொல்லி ये காட்டணும். सब करने के बाद लगना चाहिए हाँ मेरे द्वारा हुआ है. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது என்னால ஆனதுன்னு சொல்லி சொல்ல வேண்டும். हमारे विचार में बहुत बड़ा परिवर्तन आने की जरूरत है. நம்முடைய எண்ணங்களிலே மாற்றம் வர வேண்டிய அவசியம் मेरा உண்டு. बोली, என்னுடைய பேச்சு, मेरा बर्ताव, என்னுடைய இடைபாடு, मेरा काम, என்னுடைய காரியங்கள், मेरा हर एक बातें को द्वारा எல்லா காரியங்கள் மூலமாக प्रभु की महिमा होना. ஆண்டவருக்கு மாத்திரமே மகிமை வர हम வேண்டும். नम्र दिल के साथ हम परमेश्वर से विनती करने की जरूरत है. அந்த தாழ்மையான இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய प्रभु मैं அவசியம் உண்டு. बैठूं उठूं बात करूं या काम करूं सेवा करूं या प्रचार भी करूं, ஆண்டவரே நான் அமரும் போதும் எந்திரிக்கும் போதும் பேசும் போதும் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் प्रभु आप ही के नाम की जो महिमा हो नहीं पाए. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வரட்டும். पांचवा और एक बात को मैं कहकर मैं अंत करने के लिए चाहता हूं. ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். यहाँ 21वां अध्याय, இங்கே 21வது அதிகாரத்திலே यहाँ और एक बात को हम लोग देखते हैं. இங்கே இன்னொரு காரியத்தை நான் பார்க்க முடியும். ये जरूर जकरिया नबी के किताब 9वां अध्याय का 9वां वचन में बताया गया एक काम, एक घटना है. இந்த காரியம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே சொல்லப்பட்ட நிறைவேற வேண்டிய ஒரு காரியம். थोड़ा सा ध्यान से सुनिएगा. கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். टीबीसी के भाई लोग ध्यान से सुनिएगा. டிபிசி மாணவர்கள் கொஞ்சம் கவனமாய் और கேளுங்கள். ये कई सालों के पहले बताया गया है, ये घटना होने वाला है. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இது சொல்லப்பட்டது, இது நடக்க போகிறது என்று ये சொல்லி काम होगा करके लिखित वहां पर रखा गया है. இது நடக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. इसका मतलब ये होने वाला एक बहुत बड़ा काम है. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இது நடக்க போகிற ஒரு காரியம். ये घटना बिल्कुल होने वाला है. இது உண்மையாகவே நடக்க போகிற காரியம். ये होने वाला ये काम के लिए இது நடக்க போகிற ஒரு காரியத்திற்காக यहाँ एक झुंड के लोग हैं. அங்கே ஒரு கூட்ட மக்கள் உண்டு. सब कोई मिलके प्रयास कर रहा है. அங்க எல்லாம் இணைந்து அங்க செயல்படுகிறார்கள். गधा अपना प्रयास को कर रहा है. அங்க கழுதைகளை கொண்டு வருகிற காரியங்களை चेले பிரயாசப்படுகிறார்கள். लोग अपना प्रयास को दे रहे हैं. அங்கே சீசர்கள் அங்க பிரயாசப்படுகிறார்கள். लोग अपना प्रयास को दे रहे அங்க हैं. இருக்க மற்றவர்கள் அங்க பிரயாசப்படுகிறார்கள். कपड़ा देने वाले अपने काम को कर रहे हैं. அங்க துணியை விரிக்கிறவங்க அவங்க வேலையை செய்கிறார்கள். डालियों को बिछाने वाले अपना काम को कर रहे हैं. மரங்களை வெட்டி கிளைகளை போடுறவர் அவங்களும் அந்த வேலையை यीशु का செய்கிறார்கள். जो बारे में बताने वाले सुनाने वाले अपने काम को कर रहे हैं. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் சொல்லுகிறார்கள். लेकिन एक ही मकसद है. ஆனால் ஒரே ஒரு நோக்கம் தான். एक ही मकसद है. ஒரே ஒரு நோக்கம். जो बताया गया है, जो होने वाला है, वो पूरा होना. எது சொல்லப்பட்டதோ எது நடைபெற வேண்டுமா அது நிறைவேறி வேண்டும். हाँ, तो बताया गया है होगा ऐसा नहीं. சொல்லப்பட்டது அது நடக்கும் அப்படி என்று அல்ல. जो पहले से ही बताया गया उसको पूरा होने के लिए एक झुंड अपने 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 जो ताकत के अनुसार वहां मिलके एक ही उद्देश्य के साथ काम कर रहे हैं. அங்கே என்ன காரியம் சொல்லப்பட்டதோ அது நிறைவேறுவதற்கு அவர்களால் என்ன காரியங்கள் முடியுமோ அவர்களால் இயன்ற பலனை அவர்களுடைய பலனை கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். कब लोग प्रभु यीशु मसीह के बारे में जानकारी में आएंगे? எப்பொழுது ஜனங்கள் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வார்கள்? कब लोग यीशु के पास खींचे जाएंगे? எப்பொழுது ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் ஈர்க்கப்படுவார்கள்? एक घटना होने वाला है. ஒரு காரியம் நடக்க போகிறது. ये घटना आने वाला समय में होने वाला है. வருகிற நாட்களில் இப்படி ஒரு காரியம் நடக்க போகிறது. मत्ती सुसमाचार उसका 24वां अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம் 14 वचन को हम लोग देखेंगे. 14வது வசனம். मत्ती सुसमाचार उसका 14 अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் उसका 24वां अध्याय उसका 14 वचन को देखेंगे. 24வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். पढ़ेंगे. और राज्य का यह और सुसमाचार राज्य का यह सुसमाचार सारे जगत में सारे जगत में प्रचार किया जाएगा प्रचार किया जाएगा कि सब जातियों पर गवाही कि हो, सब जातियों पर गवाही हो, तब अंत आ जाएगा. तब अंत आ जाएगा. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும்.
ये सुसमाचार अगर सुनाया जाएगा तब अंत आएगा, ऐसा नहीं लिखा है। இந்த சுவிசேஷம் எப்பொழுது சொல்லி முடிக்கப்படுமோ அப்போது முடிவு வரும், அப்படி என்றல்ல, नहीं नहीं, ऐसा नहीं लिखा है। அப்படி சொல்லப்படவில்லை. सुसमाचार सारी जातियों के लिए सुनाया जाएगा, अगर सुनाया जाएगा, अगर बताया जाएगा तब अंत आएगा, नहीं 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 नहीं। இந்த காரிய சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படும், அதனால முடிவு வரும் அப்படி சொல்லப்படவில்லை. ये सत्य है, இது உண்மை, ये सच में होने वाला एक घटना है। இது நடக்க போகிற ஒரு காரியம். ये सुसमाचार सारे जातियों के लिए सुनाया जाएगा। இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதி மக்களுக்கும் அறிவிக்கப்படும். ये सारे जगत में प्रचार किया जाएगा। எல்லா பூமியின் எல்லா கடைசி பரியந்தம் இது பிரசங்கிக்கப்படும். आज जो बताया गया उसके लिए हम सब कोई मिलकर काम करना है। இது சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்காக நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். तब लोग यीशु को जानेंगे, அப்பொழுதுதான் நான் மற்றவர்கள் இயேசுவை அறிய तब முடியும். लोग यीशु के पास आएंगे, அப்பொழுதுதான் மற்றவர்கள் இயேசுவினிடத்தில் வர முடியும். जब लोग दौड़ दौड़ के आएंगे, அப்பொழுதுதான் ஜனங்கள் இயேசுவை நோக்கி ஓடி வர முடியும். तब लोग कहेंगे ये कौन है, அப்பொழுதுதான் அவர்கள் சொல்ல முடியும் இது யார் என்று சொல்லி. तब लोग प्रभु यीशु मसीह के सामने होते हुए दौड़ के आएंगे। அப்பொழுதுதான் இயேசுவை நோக்கி கூட்டங்கள் ஓடி வரும். आज एक और बार एक बहुत बड़ा बुलाहट के साथ प्रभु यीशु मसीह यहाँ पर आए हैं। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் இந்த இடத்துல நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். जो काम होने वाला है, எந்த காரியம் நடக்க போகிறதோ, अगर वो होगा, ऐसा नहीं लिखा है होगा, அது நடக்கும் அப்படி என்றல்ல, அது நடந்தே தீரும். जितने भी बातें हमारे विरोध में आने से भी वो काम होगा। நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அது நடக்கும். जितना भी वातावरण बदल जाएगा, 23 जैसा 24 नहीं रहेगा, 24 और खराब हो जाए, कुछ भी हो, होगा होगा होगा। சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, 23 விட 24 மிகவும் மோசமாக இருந்தாலும் சரி, நடக்கும், நடந்தே தீரும். हिंदुस्तान यीशु को जानेगा, जरूर होगा, छोटे बड़े सब सुनेंगे, जरूर होगा, जरूर होगा। ताली बजा कहेंगे, हिंदुस्तान यीशु को जानेगा, जरूर होगा, जरूर होगा, छोटे बड़े सब सुनेंगे, जरूर होगा, जरूर होगा, होगा 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 होगा। हिंदुस्तान यीशु को जानेगा, जरूर होगा, जरूर होगा, छोटे बड़े सब सुनेंगे, जरूर होगा, जरूर होगा। हिंदुस्तान यीशु को जानेगा, जरूर होगा, जरूर होगा, छोटे बड़े सब सुनेंगे, जरूर होगा, जरूर होगा, होगा 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 होगा, ये होगा, ये जरूर होगा। இது கண்டிப்பா நடந்தே தீரும். लेकिन परमेश्वर का बुलाहट यही है, ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு இதுதான், हम सब कोई मिलकर काम करेंगे, நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். अलग अलग उद्देश्य के साथ नहीं, எல்லாம் வேற வேற எண்ணத்தோடு அல்ல, एक ही उद्देश्य, ஒரே எண்ணத்தோடு. पढ़ने वाले बच्चों से लेकर बड़े लोग तक, படிக்கிற சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரைக்கும் हम सबों के अंदर में நம்ம எல்லாருக்குள்ளாக एक ही विचार, ஒரே எண்ணம். हम अलग अलग डिपार्टमेंट में बाए जाने के बावजूद भी, நீங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் हम கூட, अलग अलग सेवकाई में रखे जाने के बावजूद வேற வேற ஊழியத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் கூட, हमारे अंदर में इस प्रकार का विचार रहने पाए, நமக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணம் இருப்பதாக जो बताया गया है, அங்கே சொல்லப்பட்ட जो காரியம், होने वाला அங்க है, நடக்க போகிற காரியம், उसको पूरा होने के लिए मैं कुछ ना कुछ काम அது करूंगा। நிறைவேறுவதற்கு நான் எதையாவது செய்வேன். आइए हम लोग आंखों को बंद करते हुए प्रार्थना करेंगे। நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.